அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 55 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக்னுடைய கேப்டன்சி ரிவ்யூ, அருண் இருக்காங்க இல்லையா, அருண் அண்ட் மஞ்சரியுடைய அந்த அட்ரஸ் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது விஜய் சேதுபதி பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாரம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய எபிசோட்ஸை நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த விஷயங்கள் அப்படின்றத ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் விஜய் சேதுபதி வந்துட்டு மண்டக்காய வச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ கிட்ட விஜய் சேதுபதி ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்படின்றத கேட்பாரு, அதுக்கு ராணுவ ஏதாவது ஒரு பதில் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது பதிலாலாம் இருக்காது, பட் பதில் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லுவார். ஸோ அதை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அப்செட் ஆகி போவாப்ல அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த வாரம் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ இருக்கா இல்லையா, ராணுவம் வந்துட்டு பார்த்தோம்னா திடீர்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாரு. பட் சார்ஜரா வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி விட்டு எக்கச்சக்கமாக வாங்கி கட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாகவே சாச்சனுடைய ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிஹேவியர்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த முந்திரி கொட்டை, ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர்களை வாங்கி கொடுத்துருக்கு அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஜ் வைஸாக இருந்தாலும் சரி, சீனியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க எல்லாருமே மதிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ என்னதான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட தீபக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி மரியாதை இருக்கு. அதை நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அது பாய்ஸ் டீம்ல இருந்தப்பயா இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக இருக்கும்போதா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் வந்துட்டு என்னதான் சக ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலும், நம்மள ஒருத்தராக இருந்தாலும், நமக்கெல்லாம் வந்துட்டு அவர் சீனியர் அப்படின்றபடி பார்த்தோம் அப்படின்னா தீபக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றது அங்கே தரப்படுது. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, சாச்சனா பண்ணக்கூடிய பெரிய பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பண்ணக்கூடிய டிபேட்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அது சின்ன பொண்ணு தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் மாதிரியும், அவங்க சொன்னால் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக வாங்கி கட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 18 கண்டஸ்டன்ஸ் உட்காந்துருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அசால்ட்டாக இருந்துச்சு தண்ணி குடிக்க போனது. அதை கேட்டதுக்கு வந்துட்டு நான் வீக்கெண்டில் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விதங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு விஜய் சேதுபதியவே கோவப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்டப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கோவமாகவே பேசுகிற மாதிரி இருக்குது சார், என் மேலே ஏதாவது கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா இன்னும் பாவம் மகாராஜா மூவி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியில் வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஒரு ஹோஸ்ட், எல்லாருக்குமே வந்துட்டு சரிசமமான கொஸ்டின் சரிசமமான விகிதத்தில் அதே மாதிரி மாடுலேஷனில் தான் கேட்குறாப்புல. ஏன்னா லாஸ்ட் டைம் அதுலேருந்து கமல் இருக்கார் இல்லையா, கமல் லைட்டாக விலைக்கு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனதுனால தான் சோஷியல் மீடியாவில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதே வெடிச்சது. 7 சீசனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் இருக்கார் இல்லையா, 8வது சீசன் நான் வரவே இல்லைடா அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய அளவுக்கு வச்சு செஞ்சுருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் உள்ளே வரும்போதே அந்த கிளாரிட்டியோட தான் வந்திருக்காப்புல. யாருக்கும் ஜில் ஜஞ்சக்கோ ஜால்ராவோ இல்லை இது அது அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் கிடையாது. நீ பண்ணியா, ஆமாம் பண்ண, நீ பண்ணலையா, பண்ணல, அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அப்படின்றவங்களை ஒத்துக்க வைக்கிறது தான் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா அவருடைய முதல் வேலையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு விஜய் சேதுபதி பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி உட்காருன்னு சொல்லிடுறாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இவங்க என்னத்தை பேசினாலும் விடிய விளக்கு பிடிச்சி பேசினாலும் பார்த்தோம் அப்படின்னா சொன்ன விஷயத்தையே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. நேற்று அந்த பவுல் இஷ்யூலையாக இருந்தாலும் சரி, இல்லை தீபக்கோட ரோஸை ஏமா கட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்காக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி 10 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒரே பதில பார்த்தோம் அப்படின்னா 10 மாடுலேஷன்ஸில் 10 கொஸ்டினுக்கு சாச்சனா கொடுத்தது அப்படின்றது விஜய் சேதுபதியவே ஒரு அளவுக்கு மேலே கடுப்பாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம், இதை விட ஒரு படி மேலே போன விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சரி அண்ட் அருணுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை அட்ரஸ் பண்ண போயிருந்தாப்புல. ஸோ மஞ்சரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணுடைய அந்த ஓப்பன் அப் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெம்பர் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்குமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வர வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா பாய்ஸ் டீமில் வந்துட்டு ஒரே முகமாக இருந்தது அப்படின்றது முத்துக்குமரன் மட்டும்தான். ஆனால் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா அருண் தனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார், ஒரு ஸ்பேஸ் அப்படின்றத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றதுக்கு அப்படியே நேர் எதிராக ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லுவார். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கு மடையில கிளாஷஸ் அப்படின்றது அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சு. உனக்கு ஏன்டா இவ்வளோ கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி அருண் கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வாயை வச்சுட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, போன சீசன்லாம் அப்படிதான்ப்பா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பர்சனலான ஒரு அட்டாக் மூவ் அப்படின்றதுக்குள்ள போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
இவங்க 2 பேரும் கூட அப்பப்போ சமாதானம் ஆயிடுறாங்க. வந்ததுலேருந்தே எலியும் பூனையுமா இருக்கக்கூடிய அருண் மஞ்சரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அருண் என்ன பண்ணாலுமே அது மாக்கிங்கு, என்ன பண்ணாலுமே அது டிஸ்கஷிங்கு, என்ன பண்ணாலுமே அது டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாரி மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் அருண வந்துட்டு ஒரு கார்னர் பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்குறாங்க. அதுதான் இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை எழறதுக்கான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, சக கண்டஸ்டன்ட்டா பார்க்காம அருண் மேல ஒரு தனியான வன்மம் அப்படின்றது மஞ்சரிக்கு இருக்கு. அத தீர்த்துக்க போய் தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருந்துச்சு. பட் அதுவே மஞ்சரிக்கு பேக் ஃபயரும் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுலேருந்து மஞ்சரி கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வன்மத்தை தூக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம தான் மறுபடியும் வாங்கி கட்டுவோம் அப்படின்றது. ஸோ நேற்று அவங்களுக்கு அது புரிஞ்சிருந்துச்சு. நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லி அக்செப்டும் பண்ணியிருந்தாங்க. மேபி இனி வரக்கூடிய வாரங்கள் இருக்கு இல்லையா, அதுலயாச்சும் அவங்க அமைதியாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, விஜய் விஷால் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காப்ல அப்படின்னே தரலாம். ஒரு நேரத்தில் கேட்டோம் அப்படின்னா, தர்ஷிகா மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. தர்ஷிகா கிட்டேயே போயிட்டு உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், வேறு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் நேற்று உட்காந்துருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, இது லவ்வெல்லாம் வந்துட்டு இல்லை, நாங்கள் வந்துட்டு சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ரொமான்டிக் மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் வெளியவே போனால் எனக்கு கூட படங்கள் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறாரு. பட் தர்ஷிகாவை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சீரியஸாகவே விஜய் விஷால் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசை அப்படின்றத வச்சிருக்க மாதிரி இருக்கு. மேபி இதை வந்துட்டு விஜய் விஷால் பேசி கிளியர் பண்ணல அப்படின்னா, அவருக்கு தான் ஒரு எப்படி சொல்றது, ஃபியூச்சர்லயோ இல்லை இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ளேயோ ஒரு பிளாக் மார்க்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, தர்ஷிகாவை பொறுத்த வரைக்குமே அவங்க கேம்ல இருந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் விஜய் விஷால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் விஷாலுக்கு ஊட்டி விடுறது, சுற்றி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு விஜய் விஷாலுக்கான பணிவிடைகள் அப்படின்றத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க அடுத்தடுத்த வீக்ஸுக்கு போனோம் அப்படின்னா இதுல இருந்து தெரிஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அருணினுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்துட்டு அந்த செலிப்ரேஷன் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அருணுக்காக அவங்க ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, சக ஹவுஸ்மேட்ஸ் போட்ட எஃபர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அருணுமே வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாரத்துக்கான கேப்டனாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஜெஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாக்காக கேமை விட்டு தர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு அக்செப்டபுளா, கையில் கிடைச்ச ஒரு கேப்டன்ஷிப் வாய்ப்பு அப்படின்றத ஜெஃப்ரி விட்டு தர போறேன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எனக்கு கேட்கறதுக்கு சரி, ஒரு ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லி படல. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி சாச்சனாக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சரியா தப்பா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 பேர்ல யாருடைய கேப்டன்சி அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 56 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.